தான் ரொம்ப கடகடன் அந்த ஏரியா ஃபுல்லாக கடைகளாகவும் வீடாகவும் உருவானது அப்படின்னு சொல்லலாம். இதை நான் பார்க்கும்போதே என்ன இது இப்படி உருவாகிட்டே இருக்குது பார்த்து. அப்போதான் இதை போல் சட்ட சம்மந்தமாக இருக்கவங்க, அதே ரெவென்யூ வருவாயில் இருக்கவங்க எல்லாருமே இதை பார்த்துருக்கக்கூடும். இதை பார்த்தம்போது மன வருத்தப்பட்டது உண்டு. இந்த மாதிரி இவங்க கட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்களை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. கட்டி முடிஞ்சு நல்ல ஒரு பல கோடி இல்லை பல லட்சம் மதிப்புள்ள ஒரு சொத்தை அது உருவாகி நிற்கும் பொழுது அப்போ தான் அவங்களுடைய கண்ணுக்கு பட்டு இதை உடனே வந்து நோட்டீஸ் கொடுக்கறது, இடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதில் இன்னும் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு அது எப்படி சொல்கிறது, ஊராட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நேரடி முகவர் மூலம் பதிவு செய்யப்பட்ட பவர் மூலம் விற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பலரும் வாங்கினவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த சொத்தை, இந்த அரசு நிலம், இந்த ஏரி நிலம், இல்லை கரைன்னு சொல்லப்படுற இந்த பகுதியெல்லாம் விற்று விட்டு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டி